சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பற்றாக்குறையா இருந்துச்சு. தண்ணி எடுக்கிறதுக்கே 1 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியது இருந்துச்சு. பக்கத்து வில்லேஜ் பக்கத்தில் போவேன். இது பக்கத்தில் வச்சிருக்கு. ஜோசப் இங்கே வாயா, எனக்கு ஒரு பொட்டியில் 3 வாட்டர் பாட்டில் கிடச்சிருக்கு. வாட்டர் பாட்டிலா? எனக்கும் ரொம்ப தண்ணி தாகமாக தான் இருக்குது. தண்ணியே எடுத்து வர மறந்துட்டேன். சரி, இதில் எடுத்துப்போம் இந்த வாட்டர் பாட்டில். நம்ம 3 பேரும் சேர்ந்து குடிச்சிடலாம். இங்கே உங்களுக்கு ஒரு மாய சக்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸ்டீஃபனுக்கு உலகத்தை ஆளுற சக்தி, ஜோசப்புக்கு தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி, சைமனுக்கு நெருப்பு கண்ட்ரோல் பண்ணுற சக்தி, நெருப்பு சக்தி வந்து என்ன அடிச்சிருச்சு. பரவாயில்ல, நீ என்னது யாரும் வீடியோ போடுறீங்களா? வரங்க உங்களை கொல்ல. இப்போ நான் போனாலும் திரும்பி என் மந்திர சக்தியை வச்சு இந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ரெடி பண்ண போறேன். இதுதான் அந்த போர்ட்டல். இந்த போர்ட்டல் வழியா நான் பூமிக்கு போய் அந்த இடத்துல இருந்து எனக்கு கோட்டையை கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வர போறேன். பூமிக்கு வந்துட்டு இதுக்கு எதிரிலே ஒரு கோட்டை இருக்கு. இதுவே பார்க்க நல்லா இருக்கு, ஆனா பாழடைஞ்சு போயிருக்கு. டிராகன் கோட்டை அப்படின்ட்டு இருக்கு. இந்த டிராகன் கோட்டையில தான் இதுக்கு மேல ஆட்சி செய்ய போறேன். இதுல என் பவரை விட்டு நான் நல்லா புதுசாக்க போறேன். எல்லா ஸ்பைடர் வெப்பும் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த ஸ்பைடர் எல்லாம் செத்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த கோட்டையில இவன் வந்து ஆட்சி செய்ய போறான். இப்ப இந்த கோட்டையின் ராஜா அவனா மாற போறான். அந்த ராட்சசன் தான் இப்ப அந்த கோட்டையின் ராஜா. இந்த கோட்டையில இருந்து படைகளை அனுப்பி அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் அழிக்க அவன் முயற்சி பண்ணுவான். அதை நம்ம ஹீரோஸ் தடுப்பாங்களா மாட்டாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைடர் இருந்த இடத்துல ஸ்பைடர் எல்லாமே செத்து போச்சு. பாழடைஞ்சு போய் இருந்த இந்த இடத்தை அவன் புத்தம் புதுசா மாத்திருக்கான். இப்ப இது அவனோட ராஜ்யமா மாறிடுச்சு. அவனோட ராஜ்யத்துல அவன் தான் ராஜா. உள்ள முன்னாடி பின்னாடி எல்லா இடத்தையும் புத்தம் புதுசா மாத்திட்டான். அவ்வளவு அழுக்கா டஸ்டா இருந்த எல்லாத்தையும் புத்தம் புதுசா மாத்திட்டான். அதுக்கப்புறம் வெளியே ஒரு போர்டு இருந்துச்சு, வெல்கம் டு டிராகன் கேஸ்டில் அப்படின்னு. இப்ப இந்த சிம்மாசனத்துல வந்துட்டு அவன் அமர போறான். இந்த சிம்மாசனத்துல வந்து அவன் அமர பார்ப்போம். இந்த கோட்டை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதோட உச்சியில அந்த கோட்டையோட கொடி இருந்துச்சு. மொத்தம் 5 கொடி இருந்துச்சு. இந்த கோட்டை ரொம்ப பெருசா இருந்துச்சு. உயரத்துல இருந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சு. டிராகன் கோட்டை அதுக்கிட்ட மொத்தமா 5 டிராகன் இருந்துச்சு. அதனாலதான் அதுக்கு பேர் டிராகன் கோட்டை. இப்ப என் படையை திரட்டி அந்த வில்லேஜுக்கு ஒரு போர் தொடுக்கிறது. வில்லேஜர்ஸ் உங்க எல்லாருக்கும் தான் இந்த இடம், இந்த கடை உங்க எல்லாருக்குமே தான். உங்களுக்காக தான் இந்த கடையை நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு கடை சாப்பாட்டுக்கானது, இன்னொரு கடை அயன் டைமண்ட் எமரால்டுக்கானது. இதை வச்சு என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல திடீர்னு மழை பெய்ய வேற ஆரம்பிச்சிருச்சு. என்னது, அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு கூட்டம் திரண்டு வர்ற மாதிரி இருக்குது. என்னது, அவனா
அந்த ராட்சசன் திருப்பி வந்துட்டானா. அவன் பண்ணுற வேலை தானா இதெல்லாம். ஒரு படையே வர வச்சிருக்கான். நம்மளும் ஒரு படையை ரெடி பண்ணணும் இப்போ. அப்போதான் அவன் அழிக்க முடியும். பயங்கரமான மழை வேற பெய்யுதே. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்கடா. யாராவது வந்துட்டு நம்ம வில்லேஜர்ஸை போய் சேவ் பண்ணணும். தெரியலையா? வெளியே இவ்வளவு பெரிய போர் நடக்குது, உனக்கு சுத்தமா புரியவே இல்லையா? விடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வில்லேஜஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துக்கு. ஜோசப் ஜோசப் எந்திரியேன். என்னடா உனக்கு காலங்காத்தால 6 மணிக்கெலாம் எழுப்புற? என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர? வில்லேஜஸ் அடைச்சி வச்ச பள்ளம் தானடா இது, காப்பாற்றி வச்சோமே இந்த பள்ளம் தானே இது. நீயும் வாடாடே, என்னை மட்டும் உள்ளே அனுப்பி ஏதாவது ட்ராப் ஏதாவது வச்சு காமெடி பண்ணுறியாடா? இல்லை இல்லை உள்ளே வா, பயப்படாத. சரிடா, உன்னை நம்பி தாண்டா நானும் உள்ளே வந்திருக்கேன். ஓ மை காட், கேக்கா இன்னைக்கு? ஜோசப், இந்த சாப்பிடு, இது உனக்கான சர்ப்ரைஸ் தான். ரொம்ப தேங்க்யூ. இப்போ நான் கேக் வெட்டுறேன். உனக்காக இப்ப வில்லேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட் உங்களோட படையே நீங்க அழிச்சிட்டீங்களாடா? நான் வேண்டாம் ப்ரூட்ஸ், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். திருப்பி என் ப்ரூட்ஸ்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து ப்ரூட்ஸை வர வச்சு உன்னை அழிப்பேன்டா. உங்களை அழிக்கிறது தான் என்னோட லட்சியம். உங்களை அழிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களை அழிச்சிட்டேன்னா இந்த பூமியை நான் தான் ஆளுவேன். Happy birthday to you. Happy birthday to